ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் கோபி அண்ணோட ஃப்ரெண்டாச்சே. இவன் கூட இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முடியலன்னா விடுங்க, நான் மெக்கானிக் வர வச்சு பார்த்து. பரவாயில்ல, நான் பார்த்துறேன். அட, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அவ்வளோதான் சார். தேங்க்ஸ் எழில். ரொம்ப தேங்க்ஸ் எழில். சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? பரவாயில்ல சார். அப்புறம் நீங்கள் உங்கள் லோனுக்காக ஷூரிட்டி சைன் வேணும்னு கேட்டிருந்தேனே, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சார், என் ஒய்ஃபோட பெரியப்பா இருக்காரு, அவர் சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட பேங்க்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வந்துட்டாரு. சார், எனக்கு லோன் மட்டும் கிடைச்சிட்டா, நான் மட்டும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஷூர் எழில், ஷூரிட்டி இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடலாம். நான் தான் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் தரவை செக் பண்ணிட்டேனே, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் ஷூரிட்டி சைன் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், அப்போ நான் பேங்க் வந்துடுறேன் சார். எழில், வாங்க நம்ம வண்டியில் போகலாம், வாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் முன்னாடி போங்க, நான் ஆட்டோவில் வந்துடுறேன். அது ஷியோர்? யா. ஓகே, பேங்க்ல பார்க்கலாம். சரிங்க சார். இந்தாங்க உங்கள் ஃபைல். தேங்க்ஸ் சார். அப்போ நான் வரேன். சரிங்க சார். டேய், செம்ம மேட்ரு ஒன்று மாட்டிருக்குடா. உன் மூஞ்சிக்கு நேராக வந்து உன் அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையை சரிச்சு விட நீயே ஒரு வாய்ப்பை கண்ணில் காமிச்சிட்ட. உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. டேய், வண்டி வந்துருச்சு, இன்னும் லோட் ஏத்தாம போடா, சீக்கிரம் ஏத்துறா. சொல்றா பாலு. அண்ணே, நேத்து என்ன அசிங்கப்படுத்தினால ஒரு பூசணிக்காய் தலையன். யாரா? யாரா? அண்ணே, அதான் என்ன அடிச்சு அவமானப்படுத்தி ஸ்டேஷன்ல உட்கார வச்சான்ல, அவன் தானே? ஆமா, அவனை பாத்தியா? பாத்துட்டேனே. இவ்வளவு நேரம் என் கண்ணு எதிரில தான் நின்றுட்டு இருந்தான். கண்ணு எதிரில நின்று இருந்தானா? டேய், அவனை சும்மாவா விட்ட? அடிச்சு மூஞ்சில உடைச்சிருக்க வேணா? அண்ணே, உனக்கு வர கோவத்தை விட அவனை பார்த்த உடனே கொல்லணும்னு ஒரு வேகம் வந்துச்சுண்ணே. ஆனா அவனை நேருக்கு நேர் அடிக்கிறத விட வேற மாதிரி அடிக்கிறதா சரின்னு தோணுச்சு. அதனாலதான் சைலண்டா விட்டுட்டேன். டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? அண்ணே, அவனை பழி வாங்கறதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குண்ணே. போடா, கையில சிக்கினவனை விட்டுட்டு பிளான் அது இதுன்னு பேச்சு படா. சரி, ஏதாவது பண்ணு, ஆனா அவனை சும்மா மட்டும் விட்டுறாத. ஏன்டா நம்மள தொட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் அனுபவிக்கணும். அவனை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விடுறா. அண்ணே, நான் பண்றது இல்லைண்ணே, அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். நானா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சரி, நான் என்ன பண்ணணும்? அண்ணே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு ஒருத்தரோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போனோம்ல. யாரா? அதானே உங்க ஸ்கூல்ல படிச்சவர்னு சொன்னல, பேங்க்ல கூட மேனேஜரா இருக்கான்னு சொன்னீங்க. ஆமா, இளங்கோ அண்ணன். அவர்தான். அவருக்கு என்னடா? அவரை வச்சுதான் என்ன அவமானப்படுத்துறவனை பழி வாங்க போறேன். அண்ணே, இவ்வளவு நேரம் உன் ஃப்ரெண்டு இளங்கோ அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். நான் அதை கேட்டுட்டு தான் இருந்தேன். அவர் வேலை பார்க்குற பேங்க்ல தான் லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். இப்ப கூட அதை பத்தி பேசிட்டு தான் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கான். சரிடா, இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ணே, இன்னுமா புரியல? அந்த பேங்க்ல இருந்து அவனுக்கு லோனே கிடைக்க கூடாது. அந்த லோனை வச்சுதான் அவன் பிசினஸ் ஆரம்பிக்க போறானா. அவனுக்கு அந்த லோனே கிடைக்க கூடாது. அதுக்கு நீ தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும். சரி, என்கிட்ட சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. சரிண்ணே. என்னையவா அசிங்கப்படுத்தி ரோட்ல அலைய விட்ட. இதுக்கப்புறம் நீ லோனு கேட்டு ரோடா அலைய போறடா. பேஷண்ட் சாப்பிட்டாங்களா? இந்த டேப்லெட் கொடுத்துருங்க. சரிங்க சிஸ்டர்.
சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க. சரிங்க சிஸ்டர். செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொறுத்துக்கோமா, எல்லாம் சரியாயிடும். நீ ஒண்ணும் அம்மா, கவலைப்படாத. இப்படி வாங்க. வாங்க sister. எப்படி இருக்கீங்க? பரவாயில்லம்மா. காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. டேப்லெட் எல்லாம் கரெக்டா போட்டீங்களா? போட்டம்மா. ஓகே, சூப்பர். பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நீங்க கரெக்டா சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் ஃபாலோ பண்ணா போதும். இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். அவங்க சரியாவே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடணும். நீங்க சாப்பிடலன்னா எப்படி? இல்லம்மா, தொண்டையெல்லாம் நீங்க ஒரே சாப்பிட்டா தானே உடம்பு சரியாகும். பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு பாருங்க. ஓகே, சரிம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடுமா. சரி, பாத்துக்கோங்க. எஸ், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க கூட வந்தவங்க எங்க? வந்துருவாங்களா? போயிருக்காங்க. சாப்பிட்டீங்களா? அது கம்மியானதுக்கு அப்புறம் நான் வரேன். சரியா? சரிங்கம்மா. சிஸ்டர், இதுல நீங்க சொன்ன மெடிசன் எது? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆ? ஆ? சொல்லுங்க தெரியலையா? சிஸ்டர். சரி, நீங்க போய் டாக்டர் கிட்டே கேளுங்க. டாக்டர் கிட்டயா? சரி, போங்க. டாக்டர், சிஸ்டர், இந்த பேஷண்டோட டிஸ்சார்ஜ் சம்மரி டிஸ்சார்ஜ் சம்மரி எடுத்து நான் டேபிள் மேல வச்சிட்டேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ்டர். ஹாசினி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டியூட்டி பார்க்கலையா? நான் டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி வந்ததுல இருந்து உங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுதே. என்ன விஷயம்? என்ன சொல்ற? இல்ல சிஸ்டர், வழக்கமா இல்லாம உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. என்னது? உன்கிட்ட நான் என்ன மறைக்க போறேன்? நீ சொன்னது என்னவோ உண்மைதான். ம். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆ, எப்படி கரெக்டா சொன்னனா? சரி, ஓகே. என்ன காரணம்? ஏதாச்சும் குட் நியூஸா? குட் நியூஸ் தான். அது என்னன்னா, ரொம்ப நாளா என் ஹஸ்பண்ட் பிசினஸ்க்காக லோன்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அது இன்னைக்கு கிடைக்க போகுது. என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு லோன் சாங்ஷன் ஆக போகுது. ஹே, சூப்பர் சிஸ்டர். அத நினைச்சுதான் நானும் சந்தோஷமா இருக்கேன். ம். மாமா, வாங்க மாப்ள. மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் உங்க லோன் விஷயம் தள்ளி போயிடக்கூடாது. இன்னைக்கு கையெழுத்து போடுறீங்க, நாளைக்கே பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு என்னால எந்த லேட்டும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன். தேங்க்ஸ் மாமா. நீங்க போட போற கையெழுத்துல தான் என் தலையெழுத்தே மாறப்போகுது. அட என்ன மாப்ள, உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்?